வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிஸ்கட் தாங்க செய்ய போகிறோம். 2 விதமாக நாம் இன்றைக்கி பிஸ்கட் செஞ்சுருக்கோம். ஒன்று ராகி பிஸ்கட்டு, இன்னொன்று கோகோனட் பிஸ்கட்டுங்க. 2 பிஸ்கட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ராகி பிஸ்கட் செஞ்சுருக்கோம், கோகோனட் பிஸ்கட் செஞ்சுருக்கோம். 2 பிஸ்கட்டுமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கடையில் போய் பிஸ்கட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாகவே செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சுக்கலாம். எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண அவசியம் இல்லைங்க. பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குது. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ராகி பிஸ்கட் செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காயிட்டுங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவு நம்ம ராகி மாவு எடுத்துருக்குறோம் பிஸ்கட் செய்கிறதுக்கு. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஸோ அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவை. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, இல்லைன்னா கருகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், மாவு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இருக்கட்டுங்க, இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். அதாவது குக்கரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் சால்ட் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் சூடாகணுங்க. ஸோ மாவு பிசைகிறதுக்குள்ளே இது சூடாகிட்டு இருக்கட்டும். அதனால் நம்ம இதே ஃபஸ்ட்டே செஞ்சிட்டோம். இது இருக்கட்டுங்க, மூடி போட்டு வச்சிடலாம். 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இது சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிஸ்கட்க்கு மாவு செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் அந்த வறுத்து வச்சோம்லங்க 1 கப் ராகி மாவு, அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு சாக்கோ பவுட்ரு எடுத்துருக்குறோங்க. இது நல்லா உங்களுக்கு சாக்லேட் ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிஸ்கட்டை. அதனால் நம்ம ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுட்ரு எடுத்துருக்குறோங்க. அது ஒரு 1 டீஸ்பூன் அளவு நம்ம பேக்கிங் பவுட்ரு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணல இதில். இன்னும் நாம் இதுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஸோ அது ஒரு 1/2 கப் அளவு எடுத்துருக்குறோம். அதையும் நான் நல்லா பவுட்ரு பண்ணி தாங்க எடுத்துருக்கோம். ஏன்னா அதில் கட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பாருங்கள், விஸ்க் வச்சு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் நாம் நெய் ஆட் பண்ணி தாங்க மாவு பிசையணும். 1/2 கப் அளவு உங்களுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாம், இல்லை கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றி நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பிஸ்கட் செய்கிறதுக்கு. இது நீங்கள் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பிஸ்கட் நல்லா சூப்பராகவே வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கட் செய்கிறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பட்டையாக தட்டி நம்ம பிஸ்கட் செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பிளேட் எடுத்துருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக நெய் தொடச்சி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கலாங்க. நம்ம பிஸ்கட்டை தட்டி இது மேலே தான் வைக்கணும். ஸோ அதனால் தட்டுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு பிளேட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் தட்டையாக தட்டி பிஸ்கட் வச்சாச்சு உங்களுக்கு. அந்த இதைய மாவை மேலே கொஞ்சமாக நம்ம சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது லைட்டாக மெல்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தட்டி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 6 பிஸ்கட்க்கு நாம் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நம்ம ஆல்ரெடி குக்கரில் நம்மளுக்கு உப்பு சூடாகிட்டு இருக்குதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக வச்சிட வேண்டாம், நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அதை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம தட்டி வச்ச பிஸ்கட் பிளேட்டில் இருக்குதுலங்க, அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாங்க.
இது ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க உங்களுக்கு வேகிறதுக்கு. 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும். குக்கர் மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுக்கோங்க, ஆனால் வெயிட் போட்டுற வேண்டாங்க. வெயிட் போடாமல் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இது அரை மணி நேரம் ஆகுங்க. இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம் பாருங்கள். இன்னொரு மாதிரி எப்படி பிஸ்கட் வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இட்லி பானை இருக்குல்லங்க, அதில் நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இட்லி தட்டத்தில் இந்த மாதிரி நெய் தொடச்சி வச்சுருக்கோம். இட்லி தட்டத்தில் ஹோல்ஸ் இருக்கிற தட்டமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஆவி போய் உங்களுக்கு வேகும். ஸோ ஹோல்ஸ் இருக்கிற தட்டத்தில் இந்த மாதிரி நெய் தொடச்சி வச்சுட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க. இதுவும் அரை மணி நேரம் ஆகும். இருக்கட்டுங்க, நம்ம அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப சூடாகவே இருக்குதுங்க குக்கரை. நான் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன் பிஸ்கட்டை. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க ராகி பிஸ்கட்டு. பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்கிறனால நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து வச்சு காட்டுறேன். நம்ம எடுத்து வச்ச பிஸ்கட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி பானையில் போட்டதும் அரை மணி நேரம் தான் ஆகுங்க. அதுவும் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ரொம்பவே சூப்பராக அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு பிஸ்கட் தயாராகிடுச்சுங்க. ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிஸ்கட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சாக்கோலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாக்லேட் ஸ்மெல் கொடுக்குறதுனால குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மாவு வச்சு தான் நம்ம செஞ்சோம். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தான் ஆகுங்க மாவு பசைஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களே இந்த மாதிரி ராகி மாவு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் கோகோனட் பிஸ்கட் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம கோகோனட் பிஸ்கட் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், கோகோனட் பிஸ்கட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. 1 கப் அளவு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். அதில் நார் அந்த கருப்பு இல்லாமல் நம்ம மூடியை முழுசாக திருவாமல் பாதி மட்டும் திருவி இந்த மாதிரி ஒயிட்டாக எடுத்துக்கலாங்க. தேங்காவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக வறுத்துருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இதை நல்லா பவுடராக அரைச்சும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் மாவு ரெடி பண்ணலாங்க. பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கோம். ஒரு 1/4 கப் அளவு நம்ம நெய் எடுத்திருக்கோம். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பவுட்ரு சுகர் ஒரு 1/4 கப் எடுத்துருக்குறேங்க. பவுட்ரு சுகர் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒயிட் சுகர் இருக்குல்லங்க, அதவே மிக்சியில் அரைச்சி தான் எடுத்திருக்கோம். அதை ஒரு 1/4 கப் அளவு எடுத்துட்டு நல்லா நெய்யும் பவுட்ரு சுகரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான மாவு எடுத்துக்கலாங்க. என்ன மாவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரை கப் அளவு பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரை கப் எடுத்துருக்கோம். ஸோ அரை கப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுட்ரு எடுத்துருக்குறேங்க. அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க பேக்கிங் பவுட்ரு. நெக்ஸ்ட்டு கோகோனட் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம்லங்க, அது ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்ருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் கையிலேயே மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. இந்த பதமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. நல்லா நெய்யோட கோகோனட் சரியில் ரொம்ப நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் உங்களுக்கு. பிஸ்கட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நாம் முன்னமே தட்டின மாதிரி குக்கீஸ் நம்ம பிஸ்கட் தட்டினோம்லங்க, அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டையாக தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கூட தட்டி எடுத்துக்கலாம் பிஸ்கட்டே. பாருங்கள், நான் இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாம் தட்டி வச்சாச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பவுட்ராக தேங்காய் எடுத்து வச்சோம்லங்க, அதில் நீங்கள் இந்த பிஸ்கட்டை தோட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் முன்ன பின்ன 2 பக்கமே. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு பிஸ்கட்டு. ஸோ இதனால் இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் முன்னமே நம்ம பார்த்திங்கன்னா பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சோம்லங்க, அதே மாதிரி பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அடியில் நெய் தொடச்சிட்டு நம்ம கோகோனட் குக்கீஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் எடுத்து வச்சோம்லங்க, பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஆல்ரெடி குக்கரில் போட்டு வச்சுருக்கோம் உப்பு. அது சூடாகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதை போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறனாலும் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் முதல் வச்சு குக்கரே நம்மளுக்கு உப்போடு ரெடியாக இருக்குதுங்க. சூடாக தான் இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இதையும் வச்சுக்கலாம். நீங்கள் வேக வைக்கிறதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். 2 குக்கீஸுமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
பாருங்கள் இந்த மாதிரி வச்சாச்சு. இதுவும் குக்கர் மூடி போட்டு வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. ஸோ வேகட்டும், அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாவ், குக்கீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஒரு 7 பிஸ்கட் வச்சுட்டேங்க. ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. நீங்கள் ஒரு 5 பிஸ்கட் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் நெய் போடுறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 5 பிஸ்கட் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ரொம்ப பேக்கரி ஸ்டைல்லே நம்மளுக்கு குக்கீஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. தேங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சுவையாக இருக்குங்க உங்களுக்கு இந்த பிஸ்கட்டு. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. பாருங்கள் ராகி மாவில் குக்கீஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. கோகோனட்டில் செஞ்ச குக்கீஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் கடையில் வாங்குறதே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.